அமுல் நிறுவனத்தால் தமிழக அரசின் ஆவின் கொள்முதலிலும் விற்பனையிலும் எந்த பாதிப்பும் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஆவின் நிர்வாகம் முன்னேற்றத்தை நோக்கி சென்று வருவதாகவும் தற்போது பால் ஒன்றியங்கள் மூலம் 36 லட்சம் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இன்றைக்கு ஆவின் நிர்வாகம் அதோடு பால்வளத்துறை ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பால் கொள்முதலில் ஏற்பட்டிருந்த தொய்வு நிலை மாறி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில், அதை வரலாற்றில் இந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு growth இதுவரையும் இல்லாத அளவிற்கு 36 லட்சம் லிட்டர் பால் ஒன்றியங்கள் மட்டும் கொள்முதல் பண்ணுது. நான் என்னென்னா, நீங்கள் இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு ஃப்ரீ மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ நான் ஈரோட்டில் தயாரிக்கிற என்னுடைய ப்ராடக்டை அமெரிக்காவில் நான் சேல் பண்ண முடியும், ஆவின் ப்ராடக்டை. அதற்கான லைசன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, எஃப்டிஏட்ட நம்ம லைசன்ஸ் வாங்கிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ரீயானால எந்த ப்ராடக்ட்டும் எல்லா இடத்துக்கும் வர்றது நான் பெருசாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டுக்கே நல்ல ஸ்கோப் இருக்குது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. ப்ராடக்ட் இப்போ நான் ஏற்கனவே கூறியிருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அந்த தரத்தில் ப்ராப்பராக இருப்பதற்கான அந்த செயல்முறைகள் நாங்கள் தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் முறையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. எனவே தரமான ப்ராடக்ட் இன்னும் கொடுக்க போகிறோம். அந்த ப்ரைஸிங், அதை சேல் பண்ணக்கூடிய எங்களுடைய ஏஜென்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ, இதெல்லாம் நாங்கள் ரீஒர்க் பண்ண போகிறோம். சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் பண்ண போகிறோம். நியூ ப்ராடக்ட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் தேவைக்கு. அப்படி வர பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அமுலில் எந்த நிறுவனத்தாலும் நம்ம த்ரெட் இல்லை.